தருமபுரியில் நடைபெற்ற அரசு விழாவில் 1705 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிந்த பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1705 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய அவர், விவசாயிகள் ஆன்லைன் மூலம் பயிர்க்கடனுக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறையையும் விண்ணப்பித்த அன்றே விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கக்கூடிய நடைமுறையையும் தொடங்கி வைத்துள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து தருமபுரி மாவட்ட வளர்ச்சிக்காக திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளையும் அவர் பட்டியலிட்டார். புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், சித்தேரி ஊராட்சியில் உள்ள மலை கிராமங்கள் அரூர் வருவாய் வட்டத்தில் இணைக்கப்படும் என்றும், ஆட்டுக்காரம்பட்டி முதல் பெண்ணாகரம் வரையிலான சாலை 4 வழிச்சாலையாக 125 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். பரிகம் முதல் மலையூர் வரை உள்ள வனச்சாலை 10 கோடி ரூபாய் மதிப்பில் தார் சாலையாக மேம்படுத்தப்படும் என்றும், நல்லம்பள்ளி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். 11 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். நல்லம்பள்ளியில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்படும். 4வது அறிவிப்பு, அதிக அளவில் புளி உற்பத்தி செய்கிற தருமபுரி மாவட்ட விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் 11 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும். அரூர் நகராட்சியில் 15 கோடி ரூபாய் செலவில் வள்ளி மதுரை குடிநீர் வழங்கல் திட்டத்தின் குடிநீர் குழாய்களை புதுப்பித்தும் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தரப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக தருமபுரியை அடுத்த ஒட்டப்பட்டியில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முரசொலி மாறன் பிறப்பித்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.